அறை எண் 1046 மர்மம் விலகாத ஒரு கொடூரமான கொலை வழக்கை பற்றி தான் விரிவாக இன்னைக்கு குடமிளகாய் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன குடமிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அன்று பிரசிடென்ட் ஹோட்டலின் அறை எண் 1046 நடந்த மர்மமான மரணம் கொலையா தற்கொலையா ஏதேனும் விசித்திரமான விஷயமா என பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பின. கேள்விகள், சந்தேகங்கள், மர்மங்கள் தான் நீடித்தனை தவிர அதற்கான பதில் என இன்று வரை எதுவும் கிடைக்கவில்லை. அன்று ஜனவரி 2, 1935 மதியம் 1:20 மணி. ஒரு தனிநபர் டவுன்டவுன் கன்சாஸ் சிட்டியிலிருந்து பிரசிடென்ட் ஹோட்டலில் அறை எடுத்து தங்க வந்தார். சீப்பு, டூத் பிரஷ் தவிர லக்கேஜ் என அவரிடம் எந்த ஒரு பெட்டியோ பொருளோ இல்லை. மேல் மாடியில் ஒரு தனிமையான அறை வேண்டுமென கேட்டு வாங்கினார். அறை புக் செய்யும் போது தனது பெயரான ரோலாண்ட் டி ஓவன் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் பக்கத்தில் இருந்த ஹோட்டல் அறைகளில் ஒரு நாளுக்கான வாடகை குறித்து ரூம்பாயிடம் கருத்துக்கள் பேசி பகிர்ந்திருந்தார் என அறியப்பட்டது. ரோலாண்டுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த தனிமை அறை 10வது தளத்தில் இருந்தது. அந்த அறை எண் 1046. அவர் எப்போது அறைக்கு வருகிறார் போகிறார் என்பதே தெரியவில்லை என அந்த ஹோட்டலில் வேலை செய்து வந்தவர்கள் விசாரணையின் போது தெரிவித்திருந்தனர். பிரசிடென்ட் ஹோட்டலில் அந்நாளில் வேலை செய்து வந்த ஊழியர்கள் பலர் ரோலாண்டின் நடவடிக்கைகள் விசித்திரமாக இருந்ததாக கூறியிருந்தனர். யாராலும் அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் பிரசிடென்ட் ஹோட்டல் அந்த பகுதியில் தொழிலதிபர்கள் தங்கி செல்லும் இடமாக இருந்தது. சிலர் தங்கள் நள்ளிரவு வேலைகளுக்கும் அந்த ஹோட்டலை பயன்படுத்தி வந்ததாக அறியப்படுகிறது. ஹோட்டல் ஊழியர்கள் அவரது நடவடிக்கை மீது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை பெரிதாக யாரிடமும் கூறவில்லை. 6 நாட்களுக்கு பிறகு ரோலாண்ட் தனது அறை 1046 இறந்து கிடந்ததை கண்ட பிறகுதான் இத்தனை தகவல்களும் வெளியே வந்தன. அப்போதுதான் அந்த அறையில் நடந்த வினோதங்களும் வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த அறைக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வந்த பெண்ணும் பல அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறினார். ரோலாண்ட் பிரசிடென்ட் ஹோட்டலில் அறை எடுத்த 2வது நாள் ஹோட்டலின் பணிப்பெண் மேரி சோப்டிக் ரோலாண்டின் அறையை சுத்தம் செய்ய மதியம் 12 மணிக்கு சென்றுள்ளார். பெரும்பாலான அறைகளில் தங்கியிருந்தவர்கள் வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தனர். ரோலாண்டின் அறை மட்டும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. மேரி ரோலாண்டின் அறையின் கதவை தட்டினார். அப்புறமா வாங்க என ஒரு குரல் மட்டும் கேட்டது. பிறகு சிறிது நேரம் கழித்து மேரி உள்ளே சென்றார். அறை முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது. ஒரு சிறிய ஜன்னலின் துவாரத்தின் வழியாக சன்னமாக ஒளி வீசி கொண்டிருந்தது. மேரிக்கு அச்சம் அதிகரித்தது. அந்த மெல்லிய ஒளியின் வெளிச்சத்தை வைத்து அறையை தன்னால் முடிந்த அளவுக்கு சுத்தம் செய்துவிட்டார். மேரி கிளம்பும் போது கதவை சாத்த வேண்டாம், என் நண்பர் என்னை காண வந்து கொண்டிருக்கிறார் என ரோலாண்ட் கூறியுள்ளார். மேரியும் கதவை சாத்தாமல் சென்றுவிட்டார். 4 மணி நேரம் கழித்து புதிய டவலை மாற்றி வைக்க மேரி ரோலாண்டின் அறைக்கு சென்றார். அப்போதும் அறை பூட்டாமலே இருந்தது. ரோலாண்ட் முழுவதுமாக உடை அணிந்தபடி படுத்திருந்தார். அவர் மெத்தையின் அருகே டான், நான் இன்னும் 15 நிமிடங்களில் வந்துவிடுவேன் என்ற குறிப்புடன் ஒரு துண்டு காகிதம் இருந்தது. ஜனவரி 4 காலை 10:30 மணி அளவில் மேரி ரோலாண்டின் அறையை சுத்தம் செய்ய கிளம்பினார். ரோலாண்டின் அறைக்குள் ஏதோ வித்தியாசமாக பேசிக் கொண்டிருப்பது போல சப்தம் கேட்டது. கதவை தட்டி உள்ளே செல்லலாம் என்ற போதுதான் கதவு வெளிப்புறமாக பூட்டியிருப்பதை உணர்ந்தார் மேரி. ஒருவேளை யாரும் உள்ளே இல்லை போல, சரி நாம் அறையை சுத்தம் செய்துவிட்டே செல்லலாம் என தன்னிடம் இருந்த மாற்று சாவியை பயன்படுத்தி கதவை திறந்தார் மேரி. ஆனால் ரோலாண்ட் உள்ளேதான் ஒரு இருட்டான பகுதியில் அமர்ந்திருந்தார். மேரி அறையை சுத்தம் செய்ய துவங்கினார். திடீரென போன் ரிங்கானது. ரோலாண்ட் அவசர அவசரமாக அதை எடுத்து பேசினார். இல்லை டான், எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம், எனக்கு பசி இல்லை, இப்போதுதான் காலை உணவை உட்கொண்டேன் என கூறினார். சிறிது இடைவெளியில் மீண்டும் இல்லை, எனக்கு பசியாக இல்லை என கூறி போனை கீழே வைத்தார் ரோலாண்ட். அப்போதுதான் ரோலாண்ட் சாதாரணமாக முதன்முறையாக மேரியிடம் பேசினார். இந்த ஹோட்டல் எப்படி? இந்த ஹோட்டலில் மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கின்றன? யார் இதற்கெல்லாம் இன்சார்ஜ்? எத்தகைய மக்கள் இங்கே தங்கி செல்கிறார்கள் என பல கேள்விகள் கேட்டுள்ளார் ரோலாண்ட். மேலும் இந்த முறையும் ஹோட்டல் அறைகளின் வாடகை பற்றி பேசியிருக்கிறார். மேரி அனைத்து கேள்விகளுக்கும் அவசர அவசரமாக பதில் கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறி விடுகிறார். பூட்டிய அறைக்குள் ரோலாண்ட் இருக்கிறார். அப்போது யார் இவரை வைத்து பூட்டிவிட்டு சென்றது என அறையை விட்டு வெளியேறிய பிறகுதான் மேரிக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. ஒரு நாள் கழித்து மீண்டும் புதிய டவல்களை மாற்றி வைக்க அறை எண் 1046க்கு செல்கிறார் மேரி. கதவை தட்டுகிறார். இந்த முறை 2 குரல்கள் கேட்கின்றன. நான் புதிய டவல்களை எடுத்து வந்துள்ளேன் என கூறி வெளியே நிற்கிறார் மேரி. ஒரு ஆழமான குரல் ஒன்று எங்களிடம் போதுமான அளவிற்கு டவல் இருக்கிறது, போதும் என கூறுகிறது. ஆனால் முந்தைய நாள் அறையை சுத்தம் செய்யும் போதுதான் மேரி அனைத்து டவல்களையும் எடுத்து சென்றிருந்தார்.
அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் பேச வேண்டாம் என மேரி அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அன்றைய நாள் மதியம் பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு புதியதாக 2 கெஸ்ட் வந்திருந்தனர். இவர்களது வருகை இந்த மர்மத்திற்கு ஒரு விடை கிடைக்க உதவும் என போலீஸ் நினைத்தது. முதலாம் நபர் ஜீன் எனும் பெண் தனது காதலனை காண கன்சாஸ் நகரத்திற்கு வந்திருந்தார். அவர் அன்றைய இரவை அங்கே கழிக்க காத்திருந்தார். ஜீனுக்கு ஒதுக்கப்பட்ட அறையின் எண் 1048. இது ரோலாண்ட் தங்கியிருந்த அறையிலிருந்து வலதுபுறமாக அமைந்திருந்தது. போலீஸ் விசாரணையின் போது அன்று இரவு ரோலாண்ட் அறையிலிருந்து திரும்ப சத்தம் வந்து கொண்டே இருந்தது என அறியப்பட்டது. பக்கத்து அறையிலிருந்து மிகுந்த இரைச்சல் சத்தம் வந்து கொண்டே இருந்தது. யாரோ ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தது போல இருந்தது. சத்தம் ஓயாமல் வந்து கொண்டிருந்ததால் ஹோட்டலின் ஹெல்ப் டெஸ்கிற்கு கால் செய்து புகார் செய்யலாம் என கருதினேன். ஆனால் ஏதோ சொந்த தகராறு போல என நினைத்து விட்டுவிட்டேன் என ஜீன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இரண்டாம் கெஸ்ட் சாதாரணமாக தங்க வந்த நபர் அல்ல. அவர் ஒரு கால் கேர்ள். அவர் ஹோட்டல் பிரசிடென்ட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். பெரும்பாலும் இரவில்தான் வந்து செல்வார். ஜனவரி 4ஆம் தேதியும் அறை எண் 1026க்கு ஒரு ஆணை தேடி பெல்ஹோப் எனும் அந்த பெண் வந்து சென்றது அறிய வந்தது. அந்த கஸ்டமர் உடனடியாக வரவில்லை என்பதால் மற்ற பல தளங்களில் செக் செய்துவிட்டு திரும்பியுள்ளார் அந்த கால்கேர்ள். இந்த 2 பெண்களின் வாக்குமூலமும் இந்த வழக்குக்கு பெருமளவு உதவும் என போலீஸ் கருதியது. ஹோட்டல் போன் ஆபரேட்டர் பெல்ஹோமுக்கு கால் செய்து அறை எண் 1046இல் இருக்கும் போன் பயன்படுத்தப்படாமலே கடந்த சில நேரமாக ஆஃபில் இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் செக் செய்து எங்களுக்கு கூற முடியுமா என கேட்டிருக்கிறார். பெல்ஹோப் ரோலாண்டின் அறைக்கு சென்று பார்த்தபோது டு நாட் டிஸ்டர்ப் என்ற போர்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பெல் அறையின் கதவை தட்டுகிறார். ரோலாண்ட் உள்ளே வாருங்கள் என கூறுகிறார். பெல் அறை வெளியே பூட்டியிருக்கிறது என பதில் கூறுகிறார். அதற்கான பதில் எதுவும் ரோலாண்டிடம் இருந்து பெல்லுக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் கதவை தட்டுகிறார். எந்த பதிலும் இல்லை. மதுவருந்தி இருப்பார் போல என கருதி பெல் நகர்ந்து விடுகிறார். மீண்டும் போன் ஆபரேட்டர் பெல்லிடம் உதவி நாடுகிறார். பெல் சென்று பார்க்கிறார். எந்த பதிலும் இல்லை. மாஸ்டர் கீ பயன்படுத்தி உள்ளே சென்று பார்த்தால் ரோலாண்ட் நிர்வாண நிலையில் மெத்தையில் படுத்து கிடக்கிறார். போதையில் இருக்கிறார் என கருதுகிறார் பெல். பிறகு அருகே சரியான நிலையில் வைக்காமல் இருந்த போனை சரியாக வைத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார் பெல். மீண்டும் 1 மணி நேரம் கழித்து பெல்லுக்கு கால் வருகிறது. அதே அறையில் மீண்டும் போன் வேலை செய்யவில்லை, கொஞ்சம் பார்க்கவும் என. பெல்லுக்கு அதிர்ச்சி. இந்த முறையும் பெல் தன்னிடம் இருந்த சாவியை கொண்டு கதவை திறந்து பார்க்கிறார். உள்ளே சென்று பார்த்தால் பாத்ரூம் கதவுகள் திறந்த நிலையில் இருக்கிறது. ரோலாண்ட் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடக்கிறார். திரும்பி பார்த்தால் சுவரெங்கும் இரத்தம் தெறித்து கிடக்கிறது. உடனடியாக பெல் போலீஸுக்கு கால் செய்து செய்தியை கூறுகிறார். போலீஸ் மருத்துவர்களை அழைத்து பிரேத பரிசோதனை செய்கிறார்கள். பரிசோதனையில் ரோலாண்ட் பல நாட்கள் சித்திரவதைக்கு உள்ளானது தெரிய வந்தது. கை, கால்கள், கழுத்து என பல இடங்களில் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது. அவரது நெஞ்சில் பல முறை கத்தி கொண்டு குத்தியது தெரிய வந்தது. இந்த கத்தி குத்துகளின் காரணமாக ரோலாண்டின் நுரையீரலில் ஓட்டை விழுந்துள்ளன. மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற குறுகிய நேரத்திலேயே ரோலாண்ட் இறந்து விட்டார் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. ஒருவேளை ரோலாண்ட் கால் செய்ய போனை ஒவ்வொரு முறையும் எடுத்திருக்கலாம். ஆனால் காயங்களால் அவர் போனை கீழே போட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. துப்பறிவாளர்கள் வந்து சோதனை மேற்கொண்டார்கள். மர்மங்கள் கூடிக்கொண்டே போனது. ரோலாண்டின் அறையில் துணியென எதுவும் இல்லை. அறை எடுத்த போது ரோலாண்ட் கூறிய எந்த தகவலும் ஒத்துப்போகவில்லை. ஹோட்டலில் தரப்பட்ட சோப்பு, டூத் பேஸ்ட் என ஒன்றும் அங்கே இல்லை. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கருவி என எதுவும் கிடைக்கவில்லை. தேடுதலின் போது கிடைத்த ஒரே விஷயம் சிறிய கைரேகைகள். அது யாருடையது என இது நாள் வரை கண்டறிய முடியவில்லை. விசாரணையின் போது ரோலாண்ட் டி ஓவன் என அமெரிக்காவில் அப்படி ஒரு நபர் வாழ்ந்ததாக குறிப்பே இல்லை. யார் ஒருவரும் ரோலாண்ட் என்ற நபர் காணாமல் போனதாக, தொலைந்து போனதாக வழக்கு தொடரவில்லை. ரோலாண்டின் மரணம் மட்டுமல்ல, ரோலாண்ட் எனும் நபர் யார் என்பதே பெரும் குழப்பமாக இருந்தது. பிறகு ஜனவரி 1ஆம் தேதி இதே தகவலுடன் எங்கள் ஹோட்டலில் இது போல ஒரு நபர் தங்கியிருந்தார் என அருகே இருந்த ஹோட்டல் ஒன்று தகவல் கொடுத்தது. அங்கே இருந்த பெயர் யூஜின் கே ஸ்காட். ரோலாண்டு போல இந்த பெயரும் போலி. இப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்பதற்கு எந்த தடயமும் இல்லை. ஓரிரு மாதங்கள் கழிந்தன. தங்களுக்கு வேண்டியவர்கள் காணாமல் போனவர்கள் என சிலர் இந்த உடலை தேடி வந்தனர். ஆனால் அனைத்தும் வேஸ்ட் ஆஃப் டைமாக கழிந்தன. கடைசியில் இந்த உடலை வைத்துக்கொண்டு எந்த பயனும் இல்லை என அறிந்து ரோலாண்டு உடலை புதைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தது போலீஸ். லவ் ஃபார் எவர் என்ற பெயருடன் ஒரு கடிதம் எழுதி வைத்து இறுதி காரியங்கள் செய்து முடித்தனர். ஏறத்தாழ 1 வருடம் கழித்து ஒரு பெண் வந்தார். அவர் பெயர் ஓக்லே 3. எனது மகன் ஓவன் ஸ்காட் பல வருடமாக காணாமல் போயிருந்தார் என கூறினார். அர்டெமிஸ் ஓக்லே 3 என கூறினார். ஆனால் ரோலாண்ட் உடலில் இருந்த தடயத்திற்கும் அந்த பெண்மணி கூறிய தடயங்களுக்கும் ஒத்துப்போகவில்லை. வருடங்கள் மட்டும் கழிந்தன. ஆனால் அறை எண் 1046இல் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை.
1935 நடந்த மர்மமான மரணம் இந்நாள் வரை ஒரு கோப்பில் மர்மங்களுடன் உறங்கி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்த்து மகிழ குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.